உங்களை குறித்து ஏதோ திட்டம் வச்சுருக்காருங்க. புதிய வருஷத்தில் ஏதோ ஒன்று உங்களை கொண்டு செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. நீ ஒருவேளை அவமானத்தின் விளிம்பில் உச்சக்கட்டத்தில் கடந்திருக்கலாம். உன்னை சாதனையாளனாக்கி அழகு பார்த்து எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்றியோ அதே இடத்துல உன் பெயரை பெருமைப்படுத்தினேன்னு ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார். அது ஆண்டவருடைய பிளான். காட்ஸ் பிளான் ஒன்று இருக்குது பின்னால். ஸோ அந்த பிளான் படி ஆண்டவர் ஒன்று உயர்த்தி அழகு பார்ப்பார், உன்னை தலை நிமிர பண்ணுவார். பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, அவருடைய கை உன்னோடைய உறுதியாக இருக்கும், அவருடைய புயம் உன்னை பலத்திருக்க பண்ணும். வீக்காக இருக்கிற உன்னை அவருடைய புயம் பலத்திருக்க பண்ணும். அவருடைய கை உன்னோட உறுதியாக இருக்கும். இந்த வார்த்தையோடு தான் புதிய வருஷத்துக்குள்ளே போக போகிறீங்க. ஏசப்பா கை என் கூட உறுதியாக இருக்குது, ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரத்தை பிடிச்சிட்டு அப்படியே புதிய வருஷத்துக்குள்ளால் போயிருங்க. ஆண்டவருடைய துணையோடு போயிருங்க.